வன்முறையில் தீ வைக்கப்பட்ட சென்னை ஐசோஸ் காவல் நிலையத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் பார்வையிட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மாணவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற போது அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வன்முறை ஏற்பட்டது. ஐசோஸ் காவல் நிலையம் அடையாளம் தெரியாத நபர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. காவல் நிலையம் முன்பு நிறுத்தப்பட்டு இருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை துணை ஆணையர் சுதாகர் தலைமையிலான உயர் அதிகாரிகள் ஐசோஸ் காவல் நிலையத்தில் ஆய்வு நடத்தினர். வன்முறையால் சேதமடைந்த ஆவணங்கள் மற்றும் பொருட்களை அவர்கள் பார்வையிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யப்படுவார்கள் என்றும் துணை ஆணையர் சுதாகரன் தெரிவித்துள்ளார். டோட்டல் போலீஸ் அன்னைக்கு பீச்சில் இருந்தோம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உமன் கான்ஸ்டேபிள் துர்கா அப்படிங்கிறவங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுடைய காவலில் அன்றைக்கி இருந்தாங்க. ஒரே ஒரு உமன் கான்ஸ்டேபிள் இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த வன்முறைக்கு ஈடுபட்ட மாதிரி தெரியுது.